நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மால்ட் ஏபிசி மால்ட் தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏபிசி மால்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 கிலோ ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்குறேன். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மூணுமே சேர்ந்து நான் 1/2 கிலோ எடுத்துருக்குறேங்க. இதுக்கு வந்து இனிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், அது 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அது போக பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மூணுமே இது கூட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ வந்து நம்ம எடுத்த பழங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். கேரட்டு, பீட்ரூட் இது ரெண்டும் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். ஆப்பிளும் மேல் தோல் சீவிட்டு இந்த மாதிரி பீசஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மூணையும் நம்ம ஒன்றா சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வச்சு அதெல்லாம் நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த நட்ஸ் இந்த மூணையுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மூணையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். முந்திரியெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது வேறு பாத்திரத்துக்கு நம்ம வச்சுக்கலாங்க. இந்த பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோங்க. இனி வந்து இது ஆறட்டுங்க. ஆறின பின்னாடி நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, கேரட்டு இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம இதுக்குள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டுங்க. இப்போ நாம் வந்து இந்த ஏபிசி மால்ட் வந்து ஒரு 1/2 கிலோ தான் பண்ணுறோங்க. அதனால தான் 1/2 கிலோ ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்குறோம், 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறோங்க. இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தண்ணி விடும், லூஸ் ஆகிட்டுங்க. இது கைவிடாமல் கலக்கிட்டு இருக்கணுங்க, இல்லைன்னா அது அடி பிடிச்சிடும். எப்படி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். பதம் வர்ற வரைக்கும் நம்ம கலக்கிட்டே தான் இருக்கணும். தண்ணி இருக்கிற வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு தான் இருக்கும், நம்ம மேலையெல்லாம் தெரிக்கும். அப்போ அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மூடி இருக்குது பார்த்திங்களா, மூடி வச்சுட்டு இடையில நம்ம கலந்து வச்சுக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த டைமில் வந்து தெரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அடுப்பு தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டுட்டு ஒரு அடிக்கடி இடையில நம்ம வந்து கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. கட்டி ஆகிட்டு வருது. நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்குறோங்களா நட்ஸு, அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க கீழே வச்சிட்டோன்னா அது நல்லா ட்ரை ஆகி பவுடர் ஆகிருங்க. பாருங்கள், இந்த ஃபேன் காற்றுக்கு தான் இது வந்து அப்படியே பவுடர் ஆகிட்டு வருங்க. மால்ட் நல்லா ரெடி ஆகிட்டு வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பக்குவம் தான். கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்வா பார்த்துட்டு வந்துடும். அப்புறம் நமக்கு என்ன தான் நம்ம ஃபேன் காற்றுல வச்சு நாம் கலக்கி விட்டாலும் அது வந்து பவுடர் ஆகாது. ரொம்ப விட்டுட்டோம்னா கடுக்கடுன்னு ஆயிடுங்க. பாருங்கள், மால்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி தான் வருங்க, சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும். இப்போ இது நல்லா ஆயிடுச்சுங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிட்டு வந்து நான் காட்டுறேன். பாருங்கள், ஏபிசி மால்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக வந்துருக்குதுங்க. பாருங்கள், ஏபிசி மால்ட் ரெடி ஆயிடுச்சுங்க.